அரசியல் ஆயிரம் நேயர்களுக்கு வாழ்த்துக்கள். ஐடி ரெய்டு நடத்தின இடத்துல கிடைச்ச பணம் மூட்டை மூட்டையாக வந்திருக்கு. அந்த பணத்தை எண்ணுறதுக்கு ஆஃபீஸர்ஸ்லாம் திணறி இருக்கிறாங்க. எப்பா இது மனிதனாலெல்லாம் எண்ண முடியாது, மிஷின் வேணும்னு இருக்காங்க. ஆனால் ஒரு மிஷின் 2 மிஷின்லாம் பத்தாதுன்னு சொல்லி 50 மிஷின் கேட்டிருக்காங்க. ஆனால் 36 மிஷின்கள் வந்திருக்கு. பணம் என்ற 36 இயந்திரங்களை கொண்டு அந்த பணத்தை எண்ணியிருக்காங்கன்னா எவ்வளவு மிகப்பெரிய ஐடி ரெய்டு, எவ்வளவு பணம் தெரியுமாங்கிற செய்தி தான் இப்போ மிகப்பெரிய ஆச்சரியமும் அதிர்ச்சியாகவும் வெளிவந்திருக்குது. அப்படி எந்த இடத்துல ரைடு நடந்துச்சு, அங்கே எவ்வளவு பணம் கிடைச்சதுங்கிற விவரங்களை சில நிமிடங்கள் நீங்கள் கடைசி வரைக்கும் கவனமாக கேட்டுட்டு, இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் இந்த அரசியலாயிரம் கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த செய்தி பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் செய்திகள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேர நம்ம அரசியலாயிரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம். ஒடிசா மாநில மதுபான உற்பத்தி நிறுவனமான பவுதா டிஸ்டிலரிஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தில் தான் வருமான வரித்துறை 10 நாட்களாக சோதனை நடத்தியிருக்கிறாங்க. 10 நாட்களும் குறிப்பிட்ட மாதிரி திடீர்னு செக் பண்ண அவங்க சோதனையில் கிடைச்ச பணத்தை பார்த்த உடனே அலண்டு போயிருக்காங்க. ஏன்னா அவங்க இந்த அளவுக்கு ரொக்க பணமாக இருக்குன்னு எதிர்பார்க்கவே இல்லை. எப்படிப்பா இதை எண்ணுறது, எப்படி நம்ம இதை கணக்கு பண்ணுறது, விழி பிதுங்கியிருக்கிற நிலையில தான் இதை சாதாரணமாலாம் எண்ண முடியாது, ஒரு மிஷின் 2 மிஷின்லாம் பத்தாதுன்னு சொல்லி 36 இயந்திரங்களை வாங்கி என்ன பண்ணியிருக்காங்க, அதை எண்ணுறதுக்கு பேங்க் ஸ்டாஃப்களையும் கூப்பிட்டு எண்ணியிருக்காங்க. இந்திய நாட்டில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை நடந்ததை பற்றிய செய்திகளை கேட்டிருப்பீங்க. வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனையும் போது பறிமுதல் செய்யப்பட்ட தங்க நகைகள் மற்றும் கோடிக்கணக்கான பணத்தின் புகைப்படங்களை சமூக ஊடகங்களில் வைரலாகிட்டு வருது. நாட்டின் வரலாற்றில் ஐடி ரெய்டில் இது மிகப்பெரியதுங்கிறாங்க. 10 நாட்கள் நடந்த இந்த ரைடில் 10 நாட்களில் அதிகாரிகளுக்கு கிடைத்த பணம் எவ்வளவு என்று கேட்டால் ஒரு கணம் நீங்கள் அதிர்ச்சி அடைஞ்சுவீங்க. ஆரம்பம் முதல் இறுதி வரை இந்த ஐடி ரெய்டில் என்ன நடந்ததுங்கிறத தகவல்களையும் இப்போ பார்க்கலாம். நாட்டில் மிகப்பெரிய சோதனையை வருமான வரித்துறை அதிகாரிகள் ஒடிசா மாநிலத்தில் நடத்தியிருக்காங்க. ஒடிசா மாநில மதுபான உற்பத்தி நிறுவனமான பவுதா டிஸ்டிலரிஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தில் கிட்டத்தட்ட அனைத்து கிளைகள் மற்றும் அலுவலகத்திலும் ஒரே நேரத்தில் சோதனை அட்டாக் பண்ணியிருக்காங்க. 10 நாட்கள் கண்டினியூவாக நடந்த சோதனையில் அதிகாரிகள் 352 கோடி ரூபா பணத்தை பறிமுதல் செஞ்சுருக்காங்க. அப்போ என்ன பண்ணியிருக்காங்க, தரையில் புதைக்கப்பட்டிருந்த விலை உயர்ந்த பொருட்களை கண்டுபிடிக்க அதிகாரிகள் என்ன பண்ணியிருக்காங்க, சிறப்பு ஸ்கேனிங் சக்கரங்கிற அந்த ஒரு இயந்திரத்தை எடுத்து தரையில் அப்படியே உருட்டி பயன்படுத்தியிருக்கிறாங்க. இந்த செய்தி தான் மிகப்பெரிய செய்தியாக வெளியாகிருக்கு. இந்த பவுதா டிஸ்டிலரிஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தின் மூலம் மூல முடுக்கெல்லாம் சோதனை நடத்தியிருக்கிறாங்க. இந்த சோதனையில் கிடைத்த பணத்தை என்ன வருமான வரித்துறை அதிகாரிகள் தான் 3 டசன், அதாவது 36 பணம் என்ற எந்திரங்களை வரவழைச்சிருக்காங்க. சோதனையில் அதிக பணம் கிடைத்ததால் பணம் எண்ண எந்திரங்களின் எண்ணிக்கை அதிகரிச்சிருக்குது. அது மட்டும் இல்லாமல் பணத்தை எண்ண பல்வேறு வங்கிகளிலிருந்து ஊழியர்களை பயன்படுத்தியிருக்காங்க. பணம் என்று கூறப்படும் சில புகைப்படங்களும் சமூக ஊடகங்களில் வெவ்வேறு தலைப்புகளில் வைரலாகிருக்கு. சோதனையில் பறிமுதல் செய்யப்பட்ட பணத்தை மாற்றுவதற்கு சிறப்பு வாகன ஏற்பாடு செஞ்சுருக்காங்க. கடுமையான பாதுகாப்போடு பணத்தை மூட்டையில் நிரப்பி எடுத்துகிட்டு போயிருக்கிறாங்க. தற்போது இந்த பணம் வருமான வரித்துறையின் கடுமையான பாதுகாப்போடு வைக்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. சோதனையில் ஒவ்வொரு கணத்தையும் வருமான வரி அதிகாரிகள் பதிவு பண்ணியிருக்காங்க, காணொலியிலையும் பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த ஐடி ரெய்டு ஆகஸ்ட் மாதம் நடந்திருந்தாலும் மத்திய அரசு சோதனை நடத்திய அதிகாரிகளை பாராட்டியிருக்கு. இந்த மிகப்பெரிய ஐடி ரெய்டு வருமான வரி புலனாய்வு அதிகாரி எஸ்கே ஜா மற்றும் கூடுதல் இயக்குனர் குருபீர் சிங் தலைமையில் நடந்திருக்கு. இந்த மாதிரி மிக கடுமையான சோதனைகள் நாட்டில் பல இடங்களில் நடந்தால் இந்தியாவில் ஒரு பண கஷ்டமே இல்லாமல் ஒரு மதிப்புள்ள ஒரு நாடாக வந்துடும். இதுபோல் நிறையா இடங்களில் கருப்பு பணம் பதுக்கப்பட்டு இருக்குங்கிற தகவலை தான் ஐடி நிறுவனங்கள் ஆராய்ஞ்சு கண்டுபிடிக்கிறதுக்கு துருவி போய்கிட்டு இருக்கிறாங்க. இந்த செய்தி நமக்கெல்லாம் ஒரு பெரிய அதிர்ச்சியையும் ஆச்சரியத்தையும் கொடுத்துருக்கு. இது பற்றிய உங்களுடைய தகவல்களை நீங்கள் இந்த கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த செய்தி பிடிச்சதா இந்த செய்திக்கு ஒரு லைக் கொடுங்க. இதே போன்ற செய்திகள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேர இதுவரை நம்ம அரசியல் ஆயிரம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாட்டில் 4 பக்கம் நடக்கிற செய்திகளை உள்ளது உள்ளபடி
அப்படியே உங்களை வீட்டுக்குள்ளே 4 சுவருக்குள்ளே செய்தியாக கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய நம்ம அரசியல் ஆயிரம் சேனல் போடக்கூடிய வீடியோக்கெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும். நீங்கள் விரும்பிய செய்தியை பார்க்கலாம். என்றும் இணைந்திருப்போம். நன்றி, வாழ்த்துக்கள்.